வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சமூக வலைதளங்களுடைய ஆதிக்கத்தினால பதவியைக்கு வந்திருக்கிறாரு அல்லது தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஆட்சிக்கு வந்து இந்த 10 நாள்ல சமூக வலைதளங்கள்ல நிறைய தவறான தகவல்கள், பொய்யான தகவல்கள், மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் பரவிட்டு வருது. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இல்லாதத இருக்கிறதா நிறைய சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் மத்திய அரசை பற்றி, மத்திய அரசு செய்யாததை பற்றி, மத்திய அரசு சொல்லாததை பற்றி இவர்களாகவே ஒரு கற்பனை கதையை கட்டவிழ்த்து விட்டு அதை சமூக வலைதளங்களிலே பரப்புவார்கள். இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்கள பத்தி அவங்களே நிறைய கதைகளை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறாங்க. இல்லாதத அதிகப்படுத்தி சொல்றது மட்டும் இல்லாம பொய்யான தகவல்களை அவங்களே உருவாக்கி அதை அவங்க சரிச்சந்த மாதிரி ஒரு போலியான நாடகத்தை சமூக வலைதளங்கள்ல அரங்கேற்றிட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது முதல்ல நம்ம இந்த வெள்ளட்டவல் கதைக்கு வருவோம். இந்த வெள்ளட்டவல் கதை 2-3 நாளா சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்குது. முதலமைச்சருடைய நாற்காலியில எப்பவுமே எல்லாருமே ஒரு வெள்ளை டவல் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறதாகவும், அந்த வெள்ளை டவல் என்பது ஆதிக்கத்தை குறிப்பதாகவும், ஆளுமையை குறிப்பதாகவும், அதிகாரத்தை குறிப்பதாகவும், அதை நீக்க வேண்டும் என்றும் ஒரு பெண் ட்விட்டர்ல திரு விஜய் அவர்களுக்கு தகவல் அமைச்சதாகவும், அதை பார்த்துட்டு உடனடியாக முதலமைச்சர் அந்த வெள்ளை டவலை எடுத்துட்டதாகவும் அவரை சார்ந்த ஊடகங்கள், அவரை சார்ந்த சமூக வலைதளங்கள் வைரல் ஆக்கிட்டு வராங்க. சரி, அந்த வெள்ளை டவலை எடுக்க சொன்ன சின்ன பெண் யாருன்னு பார்த்தா அந்த பெண்ணுடைய பேரு லிசிப்ரியா கங்குஜம். இது என்ன வித்தியாசமான பேரு இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். இந்த லிசிப்ரியா கங்குஜம் எந்த ஊர் பொண்ணுன்னு கேட்டா மணிப்பூர் பொண்ணு. மணிப்பூர்ல இருக்கிற பொண்ணுக்கு தமிழ்நாட்டு அரசை பற்றி, தமிழ்நாட்டு முதலமைச்சரை பற்றி, முதலமைச்சருடைய நாற்காலி இருக்கக்கூடிய வெள்ளை டவலை பத்தி என்ன அக்கறை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும், கொஞ்சம் எதையும் ஊன்றி கவனிக்கணும். இந்த லிசிப்ரியா கங்குஜம் யாருன்னு கேட்டா 14 வயசு பொண்ணு. 2 வருடமாக, அதாவது 12 வயசுல இருந்து கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக சர்வதேச அளவுல போராடிட்டு வராங்க அல்லது பேசிட்டு வராங்க. அதை பற்றி ஆர்வலரா இருக்கிறாங்க. அது எப்படி 12 வயசு பொண்ணு, அவங்களுக்கு என்ன தெரியும், எந்த அளவுக்கு தெரியும், அவங்க கிளைமேட்டை பத்தி எப்படி பேசுவாங்க, இதெல்லாம் கேட்க கூடாது. ஆனா பேசுறாங்க. ஆனா அந்த லிசிப்ரியா கங்குஜம் பேர்ல அவருடைய தந்தை, அவருடைய பேரு கனார்ஜித் கங்குஜம், அவரை டாக்டர் கே சிங்னு கூப்பிடுறாங்க. அவருதான் இந்த குளோபல் வார்மிங்கை பத்தியோ அல்லது கிளைமேட் சேஞ்ச பத்தியோ அந்த பொண்ணை பேச வச்சிட்டு இருக்கிறாரு, பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு தான் தமிழ்நாட்டு அரசுல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய சேர்ல இருக்கிற வெள்ளட்டவலை பார்த்துட்டு அந்த வெள்ளட்டவலை நீக்கிருங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நம்பியே தீரணும். முதல்ல இந்த வெள்ளட்டவல்ன்றது அதிகாரத்தினுடைய அடையாளமா, அரசாட்சியினுடைய அடையாளமா, அல்லது ஆணவத்தினுடைய அடையாளமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது பிரிட்டிஷ்காரருடைய காலத்துல இருந்து வந்தது. எதுக்காக வந்ததுன்னா, குளிர் பிரதேசமான இங்கிலாந்தில இருந்து இந்தியாவிற்கு வந்து ஆட்சி செய்த பிரிட்டிஷ்காரர்கள் அவங்க சேர்ல உட்காரும் போது, அந்த காலத்து சேர் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மரத்தால் ஆனதா இருக்கும். பின்னாடி குஷன் வச்சு தைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வேர்வை தாங்கல. அந்த வேர்வை அவங்களுடைய உடையை தாண்டி அந்த குஷன்ல படியறதுனால அடுத்து ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாருன்னா அவர் வந்து கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவாரு. அவருக்கு அது அருவருப்பை தரக்கூடியதாக கூட இருக்கும். அதை தவிர்ப்பதற்காக அந்த சேர் மேல ஒரு வெள்ளை டவலை போட்டுட்டு உட்கார்ந்தாங்க. இதுதான் அதனுடைய அடிப்படை. இது வரைக்கும் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலும் சரி, சாட் ஜிபிட்ட கேட்டாலும் சரி, யாருக்கிட்ட கேட்டாலும் நீங்க சரி, இந்த வெள்ளை டவலுக்கு எதிராக எங்கேயும் வந்து போராட்டம் எல்லாம் நடந்ததில்ல. தோல்சீலை போராட்டம் போலவோ அல்லது இடுப்புல இருக்க துண்டை எடுக்கணுன்றதுக்காக நடந்த போராட்டம் போலவோ இந்த வெள்ளை டவலை எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ எங்கேயுமே எந்த போராட்டமும் நடக்கல, எந்த மறியலும் நடக்கல, யாரும் அதுக்கு எதிர்த்தும் குரல் கொடுக்கல. ஏன்னா இது அவசியத்தின் அடிப்படையில் இருந்தது. ஏதோ முதல் முறையாக தமிழ்நாட்டு சரித்திரத்திலே விஜய் அவர்கள் தான் அந்த வெள்ளை டவலை எடுத்திருக்கிறார் என்பதை போல சமூக வலைதளங்கள்ல எழுதிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய நாற்காலியில வெள்ளை டவலை போடல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய நாற்காலியில வெள்ளை டவலை போடல. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய நாற்காலியில வெள்ளை டவலை போடல. புரட்சி செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய நாற்காலியில வெள்ளை டவலை போடல.
அப்ப யார் போட்டிருந்தான்னா சமீபத்துல திரு விஜய் அவர்கள் தான் போட்டிருக்கிறார். அதுக்கு முன்னால சில புகைப்படங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நாற்காலியில வெள்ளை டவல் வச்சிருக்கிறத சில படங்கள் கிடைக்கிறது. அது கூட அவசியத்தின் அடிப்படையில தான். விஜய் அவர்கள் புதிதாக ஒரு கதையை கட்டி அவருக்கு சார்பாக இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல இதை அவர்தான் ஏதோ ஒரு புதுமை பண்ணதாவோ அல்லது புரட்சி செய்வதாவோ ஒரு மாயையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்க, இந்த லிசிப்ரியா கங்குஜம் இருக்காங்க இல்லையா, அவங்க எதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்த எல்லா ஸ்டேட்டையும் விட்டுட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மேல அக்கறை கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அதிகாரத்திற்கு கீழ் வரக்கூடாது என்பதற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் தன்மானம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏன் ஓடோடி வந்து தமிழ்நாட்டிற்கு இப்படி ஒரு குரல் கொடுத்தாங்கன்னு கேட்டா, அந்த லிசிப்ரியா கங்குஜம் அப்பா கனார்ஜித் கங்குஜம் என்றவரு, அவருடைய பின்னணியை பார்த்தா கடந்த சில வருடங்களில் இந்த குளோபல் வார்மிங் அல்லது கிளைமேட் சேஞ்ச் இதை பற்றி நிறைய செமினார் நடத்துறதாகவும் கிளாசஸ் நடத்துறதாகவும் பயிலரங்குகள் நடத்துறதாகவும் கிட்டத்தட்ட 12 நாடுகளிலே இருந்து அளவுக்கு அதிகமான நிதியை வாங்கி இருக்கிறார். அத்தனை நிதியையும் அவர் தவறாக பயன்படுத்தியிருக்கிறார். எந்த நிகழ்ச்சியையும் அவர் நடத்தவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்குது. அந்த லிசிப்ரியா ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேர்ல ஒரு என்ஜிஓ நடத்துறாங்க. அந்த என்ஜிஓக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணக்கூடியது யாருன்னு கேட்டா, நோபல் சிட்டிசன் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு அந்த லிசிப்ரியா ஃபவுண்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த நோபல் சிட்டிசன் ஃபவுண்டேஷனுடைய தலைவர் யாருன்னு கேட்டா ஜஸ்டின் அந்தோனின்றவர், ஜஸ்டின் ஆண்டனின்றவர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லிசிப்ரியா கங்குஜம் ஏன் தமிழ்நாட்டு மேல அக்கறை எடுத்துக்கிட்டாங்க, ஏன் முதல்வர் விஜய் அவர்களுடைய நாற்காலியில் இருக்கக்கூடிய வெள்ளை டவலை எடுக்கணும்னு சொன்னாங்க, எதுக்காக இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்குது, ஏன் இதை ஊதி ஊதி பெருசாக்குறாங்கன்றது உங்களுக்கு மிக நன்றாக புரிந்திருக்கும். எப்பவுமே எந்த நிகழ்வு நடந்தாலும் யார் குரல் கொடுத்தாலும் குரல் கொடுப்பவர் யார் என்பதை பார்க்க வேண்டும், அவருடைய பின்னணி என்ன என்பதை பார்க்க வேண்டும். அந்த பின்னணியின் அடிப்படையில தான் அவங்க எதுக்காக சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, பின்னாடி இருந்து யார் இயக்குறாங்க, என்ன காரணத்துக்காக இயக்குறாங்கன்றது நமக்கு தெளிவா புரியும். எனவே நண்பர்களே, இந்த வெள்ளை டவல் பிரச்சனை என்பது பின்னணியிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் நகர்வை நோக்கி இருக்கின்றது. தமிழ்நாட்டு அரசியலிலே மணிப்பூர் ஏன் கவனம் செலுத்துகிறது என்றால், மணிப்பூர்ல மிஷனரிகளுடைய ஆதிக்கம் மிக மிக அதிகமாக இருக்கிறது தான். எனவே முதலமைச்சருடைய நாற்காலியில வெள்ளை டவலை போடக்கூடிய கொடூரமான பழக்கத்தை தூக்கி எறிந்து அதை நீக்கி முதல்ல புரட்சி செய்தவர் தற்போதைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள்தான் என்பது ஒரு தவறான தகவல், பொய்யான தகவல், உருவாக்கப்பட்ட தகவல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா இன்னொரு தகவல் பரவிட்டு வருது. சிவகாசி சட்டமன்ற தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கீர்த்தனா என்ற ஒரு இளம்பெண் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய அமைச்சரவையிலே மந்திரியாக அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர்தான் தமிழ்நாட்டிலே முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பெண் அமைச்சர், ஃபீமேல் மினிஸ்டர் என்ற கதையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இது அப்பட்டமான பொய். காரணம், எழுதுபவர்களுக்கும் சரி அதை பரப்புபவர்களுக்கும் சரி அரசியல் தெரியவில்லை, அரசியலுக்கு அவர்கள் எல்லாம் புதியது, நிர்வாகத்தை பற்றி தெரியவில்லை, தமிழ்நாட்டினுடைய அரசமைப்பு பற்றி தெரியவில்லை, தலைவர்களை பற்றி தெரியவில்லை, எதுவுமே தெரியவில்லை என்பது இதிலிருந்து உறுதியாகிறது. என்ன காரணம்னு கேட்டா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் 14 பெண் அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். அது எப்படின்னு கேட்டா, அறிஞர் அண்ணா அவர்களுடைய மந்திரி சபையில ஒரு பெண் அமைச்சர் சத்யவாணி முத்து என்று பெயர் அவருக்கு, அவர் இருந்தார். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அமைச்சரவையில சத்யவாணி முத்து, சர்குண பாண்டியன், ஜெனிஃபர் சந்திரன், கீதா ஜீவன், பூங்கோதை ஆரடி அருணா போன்ற 5 அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். அடுத்து வந்த எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையில பி.டி. சரஸ்வதி, மொடக்குறிச்சி சுப்புலட்சுமி, கோமதி ஸ்ரீனிவாசன், விஜயலட்சுமி பழனிசாமி போன்ற 4 அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில கோகுல இந்திரா அவர்கள், வளர்மதி அவர்கள், இதை போல கிட்டத்தட்ட 14-15 அமைச்சர்கள், பெண் அமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்திலே, தமிழ்நாட்டினுடைய அரசியல் அரங்கிலே பெண் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் சொல்வதை போல முதலிலே எல்லாம் அவர்களுடைய ஆட்சியிலே பெண் அமைச்சருக்கு இடம் கொடுக்கவில்லை. 1957
காமராஜர் அவர்களுடைய நிர்வாகத்தில் லூர்தம்மாள் சைவன் என்பவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளைச்சல் தொகுதியிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் மீன்வளத்துறையினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறார். பெண்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் 1957க்கு முன்பாக இருந்தே திருமதி ஜோதி வெங்கடாச்சலம் என்பவர் கிட்டத்தட்ட 1946 தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்திருக்கிறார். சுதந்திரத்திற்கு முன்பு இருந்தே தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு அமைச்சரவையிலே இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தமிழக வெற்றிக் கழகம் வந்ததற்கு பிறகுதான் நடந்ததைப் போல, திரு ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் நடந்திருப்பதைப் போல ஒரு மாய தோற்றத்தை சமூக வலைதளங்கள் பரப்பி வருகிறது. இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை நீண்ட பாரம்பரியம் கொண்டது, அரசியல் தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களைப் போல இல்ல. டீ கடையில, சலூன் கடையில போய் உட்கார்ந்தீங்கன்னா கூட தமிழ்நாட்டு அரசியலையும் தேசிய அரசியலையும் சர்வதேச அரசியலையும் மிக சிறப்பாக பேசக்கூடிய ஆட்கள் தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தயவு செய்து திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களிடம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து உண்மையை உண்மையாக வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மாற்றம் என்பது பொய்களை பரப்புவது அல்ல. மாற்றம் என்பது இல்லாததை பரப்புவது அல்ல. மாற்றம் என்பது தவறான தகவல்களை சொல்லி மக்களை திசை திருப்புவது அல்ல. ஆரம்பத்திலேயே இப்படி இருக்கு, முதல் கோணல் முற்றும் கோணல்னு மாறிடக்கூடாது. இனி வரும் காலங்களில் தகவல்களை சரிபார்த்து வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். காரணம், அரசியலை பொறுத்தவரை உண்மைகள் மட்டுமே நிற்கும், பொய்கள் எப்போதுமே நிற்காது. அதிக நாட்கள் ஒரு பொய்யை சொல்லி ஓட்டிவிட முடியாது. தவறான தகவல்களை கொடுக்காதீர்கள் என்பதை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.